இன்னைக்கு கரீப் கல்யாண யோஜனையில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை எல்லா பொருளும் வந்துட்டு தான் 2028 வரைக்கும் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலாக கலெக்டர் சொன்னாங்கன்னா நம்ம மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் தாலுகாவும் பாளையங்கோட்டை யூனியன் மட்டும்தான் மத்திய அரசோட நெல் கொள்முதல் இருக்கிறாங்க. அப்போ இந்த விவசாயிகள் மத்திய அரசு கொடுக்காதீங்க சார், அவன் பணம் தரமாட்டான், ஏற்கனவே தரம் ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இருந்தாலும் மத்திய அரசு பங்கு கொடுக்கணுங்கிற முறையில் கொடுத்தாங்க. ஆனாலும் இப்போ 60 நாள் வரை பணம் தராமல் இருக்கு. ஏதாவது வலியுறுத்தி செய்ய வாய்ப்பு நீங்கள் சொல்கிற எனக்கு புதுசாக இருக்குது. மத்திய அரசு அம்பாசமுத்திரத்துக்கு தனியாக இருக்குது. அப்படிதான் கொடுத்துருக்காங்க. மாவட்டத்தில் இருக்கிற அம்பாசமுத்திரம் யூனியனும் பாளையங்கோட்டை யூனியன் முழுக்க வந்து மத்திய அரசோட தேசிய கூட்டுறவு இடையில் தான் அந்த கொள்முதல் படி. அதுதான் நம்ம மாவட்டத்தில் மட்டும் 37 கோடி, தமிழ்நாடு 69 கோடி. வேற அடுத்து மதவாதம் இருக்கிற இடத்துல அதிமுக இருக்காது அப்படின்னு சொல்லி நேற்று சலனமான ஒரு கூட்டணியை பற்றி கேள்வி கேட்டதுக்கு ராஜேந்திர பாலாஜி பதில் சொல்லியிருக்கிறார். மதவாதம் இருக்கிற இடத்துல அதிமுக என்றைக்குமே இருக்காது. இன்னமும் இந்த கூட்டணி வந்து ஒரு நெருடலோட தொடருது அப்படின்னு பார்த்து பொருள்படலாம். வேற எங்கே மதவாதம் இருக்குது? வேற எங்கேயாவது மதவாதம் இருக்கா? அவர் தான் சொல்றாரு. இல்லை அவரு சொன்ன கருத்து, அவரு சொன்ன நல்ல கருத்து தான். அவரு சொன்ன கருத்து நல்ல கருத்து. எங்கேயுமே மதவாதம் இருக்கவே கூடாது. ஒரு மதத்தை நம்பி யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு மதத்துக்கு எதிர்த்துட்டும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்படி இப்போ யார் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்கே என்ன யார் இணைஞ்சிருக்காங்க? அதாவது தேர்தல் நெருங்கும் போது இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. மேம் சரி தான் இந்தியாவில் எல்லாமே இந்து தானே. இந்தியாவில் பிறந்த எல்லாருமே இந்து தானே. நல்ல ஒன்று ஹிந்து மதம் இல்லை. ஹிந்து மதம்னு எங்கேயாவது இருக்குதா? ஹிந்து ஒரு மதம்னு எங்கேயாவது இருக்குமா? இது ஒரு பண்பாடு, ஒரு வழிமுறை.